வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறத என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. தாராளமாக போகலாம். அதுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம கும்பிட போகிறோம். நிறைய பெண் தெய்வமும் இருக்குது, புரியுதுங்களா? அப்படி ஒரு இதே கிடையாது. நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ மேல்மருவத்தூர் போகிறாங்க, அங்கே பெண்கள் எல்லோரும் எந்த டைம்னாலும் போய்க்கலாம், புரியுதுங்களா? தமிழர்கள் முறைப்படி அற்புதமாக பூசை வைக்கக்கூடியது தேவாரம் படித்து மலர்களை தூவி விளக்கேற்றி பூஜை வைக்கிறது தான். வேத மந்திரங்களோ சமஸ்கிருதமோ யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த காலத்தில். அது தமிழர்கள் முறை கிடையாது. பிராமண பூசை வைக்காங்க பார்த்தீங்களா, அது தமிழர்கள் முறை கிடையாது. தமிழர்கள் முறைங்கிறது நம்ம நினச்ச சாமியை எப்போனாலும் கும்பிட்டுக்கலாம், தேவாரம் படிக்கலாம், பூக்களை தூக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மாதவிட டைமில் தாராளமாக கோவிலுக்கு போகலாம் பெண்கள். அது நம்ம உடம்பில் உள்ள விஷயங்கள். அதற்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் நம்மளை முட்டாளாக்கி ஒரு தீண்டாமே ஆக்கிட்டாங்க. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? தெய்வத்தை கும்பிட்றதுக்கும் இறைவனை கும்பிட்றதுக்கும் எதுவும் தடை கிடையாது.